அன்பு நண்பர்களே வணக்கம். நான் உங்களுடைய ஜோதிடர் வாஸ்து நிபுணர் ஸ்ரீராம் ஆதித்யா. இந்த ஆடி மாசத்துக்கு கன்னிராசி நேயர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் இருக்குன்னு பார்ப்போம். ரொம்ப சாதகமான கிரகங்கள் அப்படின்னு பார்த்தா புதன், குரு, சனி, ராகு, சூரியன் இவங்கெல்லாம் அந்த கன்னிராசி நேயர்களுக்கு இந்த மாசம் ரொம்ப சாதகமா இருக்காங்க. 5 கிரகங்கள் ரொம்ப சாதகமா இருக்கு. உங்களுடைய மாத பிறப்பு உங்களுடைய 7வது வீட்டுல நடக்குது. அதுவே பெரிய சக்சஸ் தான். ஸோ வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும் அப்படிங்கிற பாடல் உங்களுக்கு சொந்தமான பாடல், கன்னிராசி நேயர்களுக்கு சொந்தமான பாடல். இந்த மாசம் அப்படி ஒரு அபரிமிதமான வெற்றி கிடைக்கும். உறவுகள்லாம் ஒன்று கூடக்கூடிய நேரம், நல்ல வளகாப்பு, சீமந்தம், அந்த மாதிரி நல்ல ஒரு சுப நிகழ்ச்சிகள்ல ஒன்று கூடி சந்தோஷப்படுவீங்க. கசந்த உறவுகள்லாம் இனிப்பாகும். இந்த மாசங்கள்ல வந்து விட்டு போன உறவுகள்லாம் ஒன்று சேருவீங்க. திருமணம், மறுமணம் இவையெல்லாம் கைகூடக்கூடிய அமைப்புகள் உண்டு. வீடு, மனை, வாகன யோகம் உண்டு. அற்புதமான வீடு, மனை, வாகன யோகம் இந்த மாசத்துல 4-11 சம்பந்தம் இருக்கு. ஸோ தொழில், பணவரவு ரொம்ப அமோகமா இருக்கும் இந்த மாசத்துல கன்னிராசி நேயர்களுக்கு. தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தா ரொம்ப அற்புதமா பண்ணலாம். நண்பர்களோடு சேர்ந்து தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தா பண்ணலாம். வெளிமாநில முயற்சிகள், வெளிநாட்டு முயற்சிகள் இதெல்லாம் தொழிலில் வந்து போய் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா அதெல்லாம் நீங்க ரொம்ப விரிவுபடுத்தி பண்ணலாம். தொழிலை நவீனப்படுத்துவது அப்படிங்கிற கான்செப்ட் இருந்ததுன்னா ஜம்முன்னு பண்ணலாம். தொழிலை வந்து நவீனப்படுத்தி எடுத்துட்டு வர்றதுக்கான அமைப்புகள் இந்த மாசங்கள்ல உண்டு. கணவன் மனைவி கிட்ட இருந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்க ஒன்னா சேருவீங்க. குழந்தைகள்லாம் வெளியூர்ல இருந்தாங்கன்னா வந்து ஒன்னா சேருவாங்க. ஸோ கன்னிராசி, கன்னி லக்ன அன்பர்களுக்கு குழந்தைகள், மனைவி எல்லாம் ஒன்னா சேர்ந்து அமர்ந்து ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் பண்ணக்கூடிய காலம் இந்த காலகட்டம். ஸோ தாய் தந்தையினுடைய உடல்நிலை மட்டும் கன்னிராசி அன்பர்கள் கவனமா பார்த்துக்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு முறையான மருத்துவ சிகிச்சை இருந்ததுன்னா அதை முறையா எடுத்துக்க சொல்லணும். ஸோ மேலும் மேலும் உங்களுடைய அதிர்ஷ்டத்தை பெருக்குவதற்கு இந்த மாசம் குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்க. எது உங்களுடைய குலதெய்வமோ அவங்க போயிட்டு வாங்க, இல்லை அவங்களை நினைச்சு வீட்டில் ஒரு தீபம் ஏற்றுங்க. ஸோ நீல நிறம், மஞ்சள் நிறம் இந்த 2 வர்ணங்களை பயன்படுத்துங்க. அருகில் உள்ள ஆலயங்களில் அரிசி மாவையோ அல்லது அரிசியோ தானமாக கொடுங்க இந்த மாசம். ஏன்னா வந்து சந்திரன் ரொம்ப பிரமாதமான சூழ்நிலையில மாதம் பிறந்திருக்கு. நீங்க அரிசி மாவையோ அரிசியோ தானமாக கொடுங்க. இந்த மாதம் மேலும் மேலும் உங்களுக்கு வெற்றியை சேர்க்கக்கூடிய மாதமாக இருக்கும். வாழ்க வளமுடன்.